நிம்மதியே இல்லாத வாழ்க்கையே உங்க குடும்பம் சந்திச்சிருக்குன்னா சீக்கிரம் விமோசனம் கிடைக்குங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இந்த விளக்க நீங்க ஏற்றி வச்சீங்கன்னா சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும். இந்த ஒரு விஷயத்த மீனாட்சி அம்மனுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா நடக்கும். வணக்கம். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழான்னு பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா நம்ம மதுரையில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த சித்திரை திருவிழாவின் நாயகி யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் பெண் அரசிங்க. அவதான் அங்கேற்கண்ணி மங்கையர்க்கரசி தடாதகை நாச்சியார், மதுரை ஆண்ட மதுரை சொக்கநாதர் மீனாட்சிங்க. இந்த அம்மனை வழிபட்டா என்ன நடக்கும், இந்த வழிபாடுலாம் என்னன்றது இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லினே வரேன். இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கவங்க தாங்க இந்த திருவிழா எப்படி என்ன இந்த புரிதல்லாம் உங்களுக்கு இருக்கு. மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த திருவிழா எதுக்கு, இந்த அம்மன் யாருன்றது நான் இப்ப உங்களுக்கு விளவரையா சொல்ல போறேன். மதுரையில் நடக்கிற பிரம்மாண்ட திருவிழான்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா தாங்க. இந்த சித்திரை திருவிழான்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 நாட்களுக்கு மேல நடக்கிற திருவிழா தான் இந்த சித்திரை திருவிழா. இந்த திருவிழான்னு பாத்தீங்கன்னா முக்கியமான நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட பட்டாபிஷேகங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திக் விஜயம், அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட தேரோட்டம், கல்லழகர் வைகை ஆற்றில இறங்குறதுங்க. இதுல பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா கொண்டாடுற 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவம், கல்லழகர் ஆத்துல இறங்குறது தாங்க ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. இந்த வழிபாட்டின் முறையில் நாம் என்ன கடைப்பிடிக்க வேணும்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் அன்னைக்கு நாம என்ன வழிபாடு பண்ணணும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு மக்கள் மட்டும் இல்லைங்க, கோடான கோடி தேவர்களும் பூலோகத்துக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம். அந்த தேவர்கள் பார்க்க வருவாங்களாம். அவங்க எப்படி அம்பாலோட மகிழ்ச்சியில பல வரங்கள் வாங்குறாங்களோ நாமளும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்த்து அம்மன் கிட்ட பல வரங்கள் வாங்கலாம். இந்த தினத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணமான பெண்கள் தாலி பிரிச்சு கோக்குறதாங்க. இப்ப அது எப்படி பண்ணுன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் 21 நம்ம மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வரர் கையால எப்ப மாங்கல்யம் ஏற டைம் பாத்தீங்கன்னா காலை 8:30 மணி முதல் 8:45 நடக்க போது. நீங்க அந்த நேரத்துல உங்களோட மாங்கல்ய சரடை மாத்திக்கலாங்க. நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மாங்கல்யம் மாத்தணுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க மாங்கல்யத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்க தாலி மாத்துறதுக்கு முன்னாடியே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு ஒரு மஞ்சள் தாலி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த பழைய தாலி இது பண்ணிட்டு அதுல இருக்க குண்டு நாணல் மாங்கல்யம் எடுத்துட்டு புதுசா ஒரு மாங்கல்யம் எடுத்து அதுல கோத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 8 மணிக்கு முன்னாடி அம்பிகைக்கு, எல்லாம் வல்ல பரம்பொருளான அம்பிகைக்கு 8 மணிக்கு மாங்கல்ய தாரம் கண்டிப்பா நடக்குங்க. அந்த சமயம் நீங்க புதுசா கட்டின தாலி அம்பாள்கிட்ட வேண்டிட்டு நீங்க உங்க கழுத்துல மாட்டிக்கலாம். நீங்க உங்க மாங்கல்யத்தை கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி கட்டிருப்பீங்களா ஒரு மஞ்சள் கிழங்கு போட்டு ஒரு தாலி, அதை நீங்க அவுத்து பத்திரமா வச்சிடலாங்க. இதுதாங்க ப்ரொசீஜர். இப்ப புதுசா கல்யாணம் தம்பதிகள் இருப்பாங்க, அவங்க இப்பதான் தாலி பிரிச்சு கோத்திருப்பாங்க. அதனால நீங்க அதை செய்யணும் அவசியம் இல்லைங்க. நீங்க ஜஸ்ட் டிவில நடக்கிற லைவை பார்த்தாலே போதும். இப்ப நார்மலா கர்ப்பமானவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அப்படி மாத்தலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பாங்க நீங்க உங்க வீட்டு பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை படி கேட்டு நீங்க மாத்திக்கோங்க. அப்படி மாத்தினாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் தாலி சரடு போறது இல்லை, செயின் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி தாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு மஞ்சள் கிழங்குல எடுத்து தாலி கட்டிக்கோங்க. உங்களோட தாலி செயின் அவுத்து சுவாமி பூஜை ரூம்ல வச்சிருங்க. மீனாட்சி அம்பிக்கு 8:30 மணிக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்க உங்க கணவன் தீர்காயலா இருக்கணும் எல்லாம் வேண்டிட்டு அந்த தாலி செயின் எடுத்து நீங்க கழுத்துல போட்டுக்கலாம். இப்ப மாதவிடாய் வந்த பெண்கள்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு பூஜை அறைக்கு போகாமே இந்த விஷயத்த பண்ணலாங்க. நீங்க உங்க ஹால்ல உட்காந்துருக்கீங்க இல்ல ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த அம்பிகைக்கு நடக்கிற கல்யாணம் லைவ் டிவிலே பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா மாத்தலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி மாங்கல்ய கயிறு மாத்துவோம். நான் இப்பதான் ரீசெண்டா மாத்தினேன், இப்ப போன மாசம் தான் மாத்தினேன், அதுக்கு போன மாசம் தான் மாத்தினேன் அப்படின்ற பட்சத்துல நான் மாத்திரமா நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தாங்க, அது உங்க சௌகரியம் தான். மாத்தினாலும் ஓகே, இல்லைன்னா நீங்க அந்த நடக்கிற கல்யாணத்தை லைவா பார்த்தாலும் ஓகே தாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நீங்க பூஜை அறையில என்ன மாதிரியான பூஜை பண்ணணும்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப உங்க வீட்டு பூஜை அறையில எப்படி பூஜை பண்ணணும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் அம்மன் போட்டோ கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இருந்ததுன்னா அந்த அம்மன் போட்டோக்கு அழகா போட்டு சந்தனம்லாம் வச்சு எல்லாம் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க. நெய் எங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க நார்மலா என்ன தேங்காய் ஏற்றுவீங்களோ இல்ல விளக்கெண்ணெய் ஏற்றுவீங்களோ இல்ல நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுவீங்களோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க ஊற்றி உங்க வழிபாடு நீங்க கண்டிப்பா செய்யலாம். ஏத்திட்டு அம்மன் முன்னாடி ஆராதனை பண்ணணும்னா ஒரு அம்மன் பாட்டு, அபிராமி அந்தாதியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சின்னதா ஏதோ ஒரு பாட்டோ, ஜெய ஜெய தேவியோ ஏதோ ஒரு பாட்டு பாடி அம்மனை நீங்க பூஜை பண்ணுங்க. அப்படி உங்களால பாட்டு பாட முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, யூடியூப்ல ஏதாவது அம்மன் சாங் இருக்கும், அதை போட்டு நீங்க உங்க பிரார்த்தனையை தொடரலாம்.
இது எப்ப பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அம்மனுக்கு மாங்கனிதானம் ஆன பிறகு நீங்களும் உங்க தாலி எடுத்து கழுத்துல போட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமா அம்மனுக்கு மனசார இந்த பூஜை பண்ணணும். முன்னாடி இல்லைங்க, இதெல்லாம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அம்மன் வழிபாடு நீங்க அந்த மாதிரி பண்ணணும். உலகத்துக்கே தாயான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வர் திருக்கையால மாங்கல்யம் ஏறுதுங்க. அந்த நேரத்துல நீங்க மாங்கல்யம் சாத்தி வழிபட்டா கட்டின தாலி கண்டிப்பா நிலைத்திருக்கும். உங்களோட வீட்டுக்காருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்குங்க. அம்பாலும் சுவாமியும் ரொம்ப சந்தோஷத்துல உச்சக்கட்டத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு அவங்க யாருக்கு எந்த வரம் கேட்டாலும் அவங்க தந்துதான் இருக்காங்க. நீங்க அந்த நேரத்துல உங்க வேண்டுதல் என்னவோ கண்டிப்பா கேளுங்க, அது கண்டிப்பா பரிபூர்ணமா நடக்கும். இது பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. உலகத்துக்கே தாயான மதுரை மீனாட்சி நமக்கும் தாய் தாங்க. அந்த அம்மனுக்கு இந்த கோலாகல் நடக்கும்போது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம வாழ்வாங்க சில பேர். இல்லைன்னா அவங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும், பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும், இல்ல குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம படிக்காம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ரா பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருந்தாங்க இருக்கு. அந்த நேரத்துல ஒரு குடும்ப தலைவியான நீங்க தான் இதுக்கு உங்களோட பொறுப்பு தான், நீங்க தான் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணி சுவாமிகிட்ட வேண்டும் போது கண்டிப்பா இறைவன் மனம் இறங்கி நீங்க வேணும் அனைத்தும் கண்டிப்பா தருவாங்க. அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்துக்காக இந்த விஷயம் பண்ணி எல்லாருமே நல்லபடியா இருங்க, சுபிக்ஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.